வணக்கம். நான் உங்கள் திருத்தமிழ் முருகன். திருத்தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற புதிய தொடக்கமாக இருக்கு. நாம் இன்று பார்க்க இருப்பது ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகள்ல சாதனை படைக்கும் நாளாக இருக்கு. கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. உங்களுடைய இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம. மேசராசிக்காரர்களே, இன்று நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் உதவி செய்ய நன்மை பிறக்கும். யார் யார்கிட்ட உதவி கேட்டால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களிடமும் துலாம் ராசிக்காரர்களிடமும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், பசுமை வைக்கும் சேவைகள் செய்யலாம். அதாவது மரக்கன்று நடுறது, மரக்கன்றுகளுக்கு நீர் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்று நன்மை செய்யக்கூடிய நாளாய் அமையும். அடுத்து நாம பார்க்க இருக்கிறது ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நாளாய் அமையும். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, திசை மேற்கு திசை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை 4:30 5:45 வரை உங்களுக்கு இன்று நல்ல நேரமாய் இருக்குது. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. உதவ வேண்டிய ராசிகள் மேஷமும் தனுசுவும், உதவக்கூடிய ராசிகள் கடகமும் சிம்மமும். பரிகாரம், தீபமேற்றி வெளிப்படுங்க விஷ்ணு கோவில்களுக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய பயணங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். நெடுந்தூர பயணத்துக்கு பிளான் பண்ண முடியும். நண்பர்களால் உதவி கிடைக்கும் நாளாய் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், திசை கிழக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. இன்று மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாமியே சரணம் ஐயப்பா. உதவ வேண்டிய ராசிகள் மீன ராசியும் விருச்சிக ராசியும். உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ராசியும் தனுசு ராசி. இன்று உங்களுக்கான பரிகாரம், பிரார்த்தனையுடன் 3 மூங்கில்கள் ஸ்வர்ணம் செய்யுங்க. அப்படி இல்லைனாக்கா மூங்கில் மரக்கன்று நடுங்க, இல்லைன்னா மூங்கில் மரக்கன்றுக்கு தண்ணீர் விடுங்க. இது எல்லாம் இன்று நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சி உடைய நாள். மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் நாளாயிரும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், திசை வடகிழக்கு. நல்ல நேரம் பிற்பகல் 1 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் தேவி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐ காளி சரஸ்வதி நம. உதவ வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் கும்பராசியும்.
உதவி செய்யக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் ரிஷப ராசியும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், எந்த ஒரு அம்மன் கோவிலிலும் தீபமேற்றி வழிபடலாம். அடுத்ததா நம்ம பார்த்து இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை வாய்ந்த நாளாக அமையுது. சமூகத்தில் மரியாதை கூடும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11:15 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். மந்திரம் ஓம் சரவண பவாய நம. நீங்க இன்று உதவ வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும். நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், முருகன் கோவிலில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய இன்று நன்மை உண்டாகும். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. உறவுகளிடம் நன்மை பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். திசை வடமேற்கு. நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஞானதாய நமக. இன்று நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசியும் தனுசு ராசியும். உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், தட்சிணாமூர்த்தி கோவிலில் தரிசனம் செய்யுங்க, அல்லது அனைத்து சிவன் கோவிலிலும் தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி இருப்பார், அங்க போய் வழிபாடு செய்ய இன்று நன்மை உண்டாகும். அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது துலாம் ராசி அன்பர்களின் பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் உண்டாகலாம். தொழிலில் அல்லது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உற்சாகம் கூடும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வயலட். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி. மந்திரம் ஓம் மகாலட்சுமியே நமக. உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசியும் மிதுன ராசியும். உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், திருவிளக்கு பூஜை செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எதிர்பாராத சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் நாளை அமையும். இன்று குடும்பத்தில் சொந்தங்களின் சந்திப்பு சாத்தியமாகிறது. விடுபட்ட அல்லது தொலைதூர சொந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. திசை தென்கிழக்கு திசை. இன்றைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் அனுமதே நம. நீங்க இன்று உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், அனுமன் கோவிலில் வெண்பலா வழங்க நன்மை உண்டாகும். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களின் பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நம்பிக்கை மேலும் பலம் பெறும்.
உங்களின் பிரச்சனைகளை சரியான நபர்களிடம் மடைமாற்ற உகந்த நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம், திசை மேற்கு திசை, நல்ல நேரம் காலை 8:15 to 9:30 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹயக்ரீவாய நம. உதவ வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் விருச்சிக ராசியும். உதவக்கூடிய ராசிகள் கன்னி ராசியும் ரிஷப ராசியும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கல்வி பிரார்த்தனையாக ஹயக்ரீவர் பூஜை செய்யலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சக்தி வாய்ந்த நாள். ஒரிஜினல் விஷயங்களா எதெல்லாம் செய்யறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதாவது யார் ஒருத்தரோட கட்டுப்பாடும் இல்லாமல், யார் ஒருத்தரோட தூண்டுதலும் இல்லாம நீங்களா முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு, உங்களோட சுய சிந்தனைகளுக்கு வெற்றி கிட்டும் நாளா இன்று. இன்றைய அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரன். மந்திரம் ஓம் சோமாய நம. உதவ வேண்டிய ராசிகள் மீனமும் துலாமும். உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷமும் சிம்மமும். பரிகாரம், சந்திரனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட நன்மை உண்டாகும். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று நண்பர்கள் மூலம் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய உத்வேகம் பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 5, நிறம் மஞ்சள், திசை தென்கிழக்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11 மணியிலிருந்து 12:30 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனசேராய நம. உதவ வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் விருச்சிக ராசியும். உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ராசியும் கன்னி ராசியும். பரிகாரம், சனீஸ்வரனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்று பணியில் சிறந்த உயர்வுகள் உண்டாகும் நாள். இன்று நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல பச்சை, திசை தெற்கு. உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5:15 வரை. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை. மந்திரம் ஓம் துர்க்கையாய நம. இன்று உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாமும் விருச்சகமும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், துர்க்கை அம்மனை வழிபட்டு பூஜை செய்ய இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தின அதிர்ஷ்ட ராசிகள் சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் துலாம் ராசியும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நன்றி, வணக்கம்.